வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 12வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? மரகதத்திடமிருந்து சத்தியனை பிரித்து தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் தான் ராதாவிற்கு பெரிதாக இருந்தது. வெரி சாரி ராதா, என்னால் கம்பெனி இல்லாமல் இருக்க முடியாது என்பது உனக்கு தெரியும். எனக்கு இப்பொழுது மரகதம்தான் கம்பெனி. ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் டு மீ. மரகதம் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாள். எனக்கு அதனால் பணமும் கிடைக்கிறது. வெறும் கம்பெனி கொடுக்கும் நீ எனக்கு தேவையில்லை. பணத்தை விட்டெறிந்தால் உன்னை போன்ற அழகிகள் 1000 பேர்கள் என் பின்னால் வருவார்கள். உன் அழகும் உடலும் எனக்கு பெரிதில்லை என்றான் அவன் ஆங்கிலத்தில். மரகதத்திற்கு ஆங்கிலம் தெரியாது. ராதாவின் முகம் சினத்தில் கனிந்தது. இன்றைக்கு மரகதத்தின் படத்திற்கான பாராட்டு விழா கண்டோன்மெண்ட்டில் நடக்கிறது. எங்களுக்கு அங்கே போக வேண்டும், நேரமாச்சு என்றான் சத்யன். பணத்திற்காக நீங்கள் 1000 அழகிகளை விலைக்கு வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் என் உடலை விற்க வரவில்லை. ரொம்ப சொல்லப்போனால் உங்கள் கலகலப்பான புகழ்ச்சியான பேச்சில் ஒரு கிளாமர், அவ்வளவுதான். சி, அதுவும் கலைந்து விட்டது இப்பொழுது. அவர்கள் வேகமாக இறங்கி போவதை பார்த்து கொண்டு நின்றாள் ராதா. மரகதம் தன்னை அந்த பாராட்டு விழாவிற்கு அழைப்பாள் ஒரு கற்றசிக்காக, பழகிய தோஷத்திற்காகவாவது என்று நினைத்து எதிர்பார்த்து ஏமாந்தாள் ராதா. மரகதம் அழைக்கவில்லை. இவளா தன்னை பூஜைக்கு அழைத்து 1000 ரூபாய் கொடுத்தாள்? இவளா தனக்கு ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ் வாங்கி கொடுத்து நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்தாள்? இவளா கன்னத்தில் லிப்ஸ்டிக் கொட்ட முத்தம் கொடுத்து கதை பேசியவள்? ராதாவால் எதையும் நம்பவே முடியவில்லை. கனவு ஏதாவது காண்கிறாளா? அவள் பாறையில் சாய்ந்து கொண்டாள். போகும் முன் சத்யன், இன்னொரு புது படத்திற்கு பூஜை போட போகிறோம். அடுத்த மாதம் ஷூட்டிங். கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், வர்க்கலை என்று ஷூட்டிங். வரட்டுமா? கம்பெனி கொடுப்பவர்களை என் பிழைப்பை பார்த்து கொள்வார்கள். பை பை. ராதா அவனுக்கு கையை பதிலுக்கு ஆட்டவில்லை. மரகதத்தின் தோளில் கையை வைத்து ஏதோ கூறியவனாக கீழே இறங்கினான். பூஜைக்காக கொடுக்கப்பட்ட பணமும் விலை உயர்ந்த பொருட்களின் பரிசளிப்பும் ரவியிடமிருந்து அவளை பிரிப்பதற்கு கொடுக்கப்பட்ட விலைகள் என்பதை ராதா அந்த கணத்தில்தான் உணர்ந்தாள். மலைக்கோட்டையின் மேல் நின்று மலையாய் நம்பிய சத்தியனின் நட்பு பொய்யாய் போனதை எண்ணி எண்ணி பிரமை பிடித்து போய் நின்றாள் ராதா. தனக்கு கிடைக்காத ராதாவின் வாழ்வை எப்படியாவது பாழ் செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு மரகதம் அவனுக்கு உறுதுணையாக கிடைத்தாள். நிர்மலா தன்னை அலட்சியப்படுத்தியது மரகதத்திற்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. ரவியின் பலத்தினால்தான் தன்னை அலட்சியம் செய்கிறாள், பின்பாட்டு பாடி நடிக்க வரமாட்டேன் என்கிறாள் என்றெல்லாம் குமுறியவளுக்கு சத்யனின் திட்டம் கை கொடுத்தது. அதன்படி இல்லாத கதையெல்லாம் கட்டிவிட்டாள். திருச்சிக்கு கிளம்பும் பொழுது கூட ரவி ஃபோன் செய்து தடுத்த பொழுது அவளுடனேயே நீங்கள் திருவொற்றியூரில் குடித்தனம் நடத்தி கொள்ளுங்கள் என்றல்லவா சுட்டாள். மரகதத்தை நினைத்த பொழுது ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. மரகதத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு ரவியை அவள் எப்படி சாடினாள். வார்த்தைக்கு வார்த்தை, சத்யனை விரட்டினீர்களே என்று கேட்டாளே. ரவி, என்னை மன்னிப்பீர்களா என்று மருகினாள். அம்மா, மணியாச்சு, கீழே போங்க என்று காவல்காரன் கூறியதும் தான் அவள் நிதானமாக கீழே இறங்கினாள். இவ்வளவு தூரம் ஏறியும் கோவிலுக்கு போகவில்லையே. வழியிலேயே அவள் அகந்தை அழிந்து விட்டதே. அம்மா சொல்வது போல அந்த பிள்ளையாராவது புத்தியை கொடுக்கட்டும் என்பது வலித்து விட்டதா? கடைசியில் கீழே வந்து மாணிக்க விநாயகர் சன்னதியில் அர்ச்சனையை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததுமே புடவை தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு சாமான்களை கட்டத் தொடங்கினாள் ராதா. அம்மா பிரமித்து போனாள். ராதாவுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாமல். ராதாவை பார்க்க ஆசையுடன் ஓடிய ரவி அங்கே ஏமாற்றமே காத்து கொண்டிருந்தது. ராதா, நீ மாறி இருக்க மாட்டாயா? வாசலில் பெரிய பூட்டை பார்த்ததும் அதிர்ச்சி. பக்கத்து வீட்டினர் முதல் நாள்தான் மதுரைக்கு போனார்கள் என்று கூறினார்கள். மதுரைக்கு போகலாமா என்ற எண்ணம் எழுந்தது. எந்த விதமான முடிவிற்கும் வராமல் ரவி ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில், வயலூர் என்று போய் வந்தான். வயலூரில் பெரிய அபிஷேகமும் ஆராதனையும் நடந்து கொண்டிருந்தது. அதை நடத்தியவர்கள் சத்யனும் மரகதமும் தான். அவர்கள் ரவியை பார்க்கும் முன்பு ரவி வெளியே வந்துவிட்டான். நல்ல வேளை, அவர்கள் இவனை பார்க்கவில்லை. எத்தனை நெருங்கி ஒரே வீட்டில் தன்னுடன் வித்தியாசமின்றி பழகிய நண்பன் எத்தனை தூரத்திற்கு விலகி போய்விட்டான். அவனுடைய அம்மாவை அம்மா என்று அழைத்து கொண்டு, ரவியின் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு, அம்மா கையில் போட்ட சாப்பாட்டை
நொட்டை விட்டு கொண்டு சாப்பிட்ட சத்யன் இன்று இல்லாதவனாகிவிட்டான். இந்த எண்ணம் எழுந்ததும் நெஞ்சை வேதனை அரித்தது. மரகதத்துடன் நிற்கும் சத்யனுடன் பேசுவது கௌரவ குறைச்சல் என்ற பிரச்சனை எழ அவன் பேசாமல் திரும்பிவிட்டான். எப்பொழுது மரகதமும் சத்யனும் வந்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் ராதாவை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் ராதாவை பார்க்க போவதால் ஏதாவது பலன் உண்டா? இருக்காது. ராதா மாறி இருக்க மாட்டாள் என்று உள்மனக்குரல் ஒலிக்கவே அவன் சென்னைக்கு வந்துவிட்டான். அவன் சென்னையில் தன் வீட்டில் நுழைந்ததும் அவன் வீட்டில் பூமாலையும் செண்டுகளும் பழங்களுமாக வந்து குவிந்திருந்தன. ஃபோன் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு என்னவென்று புரியவே இல்லை. என்ன சின்னான் இதெல்லாம் என்று கேட்டான். நேற்று ராத்திரி என்னவோ ரேடியோவில் உனக்கு தந்திருக்கிறதா சொன்னாங்களாமே. வாசலில் பரமானந்தத்தின் கார் வந்து நின்றது. ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றவாறே பூ மாலை பழக்கூடையுமாக வந்து நின்றார் பரமானந்தம். அவன் மென்னகை புரிந்தான். ஒரு பிஸ்னஸ் நிறுவனம் நடத்திய நாவல் பரிசீலனையில் உன் நாவலுக்கு அவார்டு கிடைத்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு சத்யஸ்வரூபம் என்ற நாவலை அவன் டெல்லிக்கு அனுப்பி வைத்தது நினைவுக்கு வந்தது. அவர்கள் கேட்டு அனுப்பிய பொழுது தனக்கு என்ன அவார்டு கிடைக்கப் போகிறது என்றுதான் அவன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். இப்பொழுதும் தனக்கு கிடைத்திருக்கிறது என்றதும் நம்பிக்கை இல்லை. டெல்லியிலிருந்து கடிதம் வந்த பிறகும் கூட பிரமையாகவே இருந்தது. குளிப்பதற்கும் ஷேவ் எடுத்துக்கொள்வதற்கும் கூட விடாமல் ஃபோன் கால்களும் நேரடியாக வருபவர்களும் ஒரே விசாரிப்புமாக இருந்தன. அவனுடைய மாமனார் கூட வாழ்த்தி கடிதம் எழுதியிருந்தார். சங்கீதாவிடமிருந்தும் கடிதம் வந்தது. அந்த நாவலை தான் படிக்கவில்லை என்று ஒரு நாவல் பிரதியை தனக்கு அனுப்பி வைக்கும்படியும் கேட்டு எழுதியிருந்தாள். ஆனால் அவன் மனம் இவ்வளவிலும் ராதாவிடமிருந்து கடிதத்தை எதிர்பார்த்தது. ராதாவிடமிருந்து கடிதம் வரவில்லை. அது அவனுக்கு சற்று வேதனையாகத்தான் இருந்தது. அலுவலக வேலைகள் நிறைய இருந்தன. பரமானந்தம் மேலும் வற்புறுத்தவே தொடர்கதை ஒன்றை எழுத வேண்டிய நிர்பந்தம். சார், என்னுடைய சிறு நாவல் எப்படி இருந்தது என்று சுந்தர் கேட்டான். நன்றாகவே இருந்தது சுந்தர். எழுத்தில் மட்டும் எழுதித்தான் மெருகேற வேண்டும். எண்ணங்களுக்கு சரியான கருவை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன சொல்ல நினைத்தோமோ அது சரியாக உருவாகும். அங்குதான் எழுத்தாளர் சிற்பி உருவாகிறான். இன்னொரு நாவலையும் தொடங்கு. வாழ்வை உற்று நோக்கி நிஜ வாழ்க்கையின் சுவைகளையும் அவலங்களையும் ஓலங்களையும் தத்ரூபமாக எழுதும் பொழுதுதான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அவனுக்கு இன்னும் பார்ட்டிகளும் அழைப்புகளும் மட்டும் ஓயவே இல்லை. சில இடங்களில் மட்டும் ஒத்துக்கொண்டான். ரவியின் மனமும் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தது. சுந்தர், நிர்மலா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான் ரவி. அவளுக்கு என்ன சார், நன்றாகத்தான் இருக்கிறாள். என்னை சொல்லுங்கள். பேட்டியுடன் அந்த நட்பு நின்று போயிற்று. அந்த ஏக்கமே என்னை வருத்துகிறது சார். அவளை நினைக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று என் மனத்தை தடுத்தாலும் அது தடைப்பட மாட்டேன் என்கிறது. அவனுடைய முகம் பரிதாபமாக மாறியது. சார், எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் சுந்தர். ஒரு நாள் மாலை தோட்டத்தில் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். மிகவும் ஆசையுடன் பிரெஞ்சு வகுப்பில் சேர்ந்திருந்தான். ஆனால் நடுவில் ஏற்பட்ட குழப்பங்களால் தொடர்ந்து போக முடியவில்லை. அதனால் பழைய பாடங்களை படித்து கொண்டிருந்தான். நான் வருவது இடைஞ்சலாக இருக்குமோ என்று கேட்டபடியே வந்தவரை பார்த்தான் ரவி. அவனால் அடையாளம் காண முடியவில்லை. யார் இவர்? சின்னான் ஓடி வந்து நாற்காலியை போட்டான். தோட்டம் வெகு நேர்த்தியாக இருக்கிறதே என்று புகழ்ந்தார் நாற்காலியில் உட்கார்ந்தவரே. எல்லாம் எங்கள் சின்னானின் ஏற்பாடுதான் என்றான் புகழ்ச்சியாக. உட்கார்ந்தவர் எழுந்து அவன் கையில் 2 ஆப்பிள்களையும் ஸ்வீட் டப்பாவையும் கொடுத்துவிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றபடி மீண்டும் உட்கார்ந்தார். நான் உங்கள் எழுத்திற்கு படிப்பிற்கு தடையாக வந்து விட்டேனோ என்று மீண்டும் ஒரு தடவை அவனை கேட்டார் அவர். நோ, பிரெஞ்சு வகுப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எதிர்பாராமல் ஆசிரியரை சந்தித்தேன். இனியாவது ஒழுங்காக போக வேண்டும் என்ற ஆசை. அது எவ்வளவு தூரம் நிறைவேறுமோ தெரியாது. அது வேறு படிக்கிறீர்களா என்று கேட்டார் அவர். இவர் யார் என்பது நினைவுக்கு வராமலேயே பேசிக்கொண்டிருக்கிறோமே என்ற உறுத்தல் ரவிக்கு. கொடைகள் இலக்கிய மன்றத்தில் நீங்கள் பேசிய பொழுதே உங்களுக்கு ஏதாவது பெரிய விருது கிடைக்கும் என்று நினைத்தேன். நீங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் விருது வாங்கியது தெரியும். அதையும் விட பெரிதாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதன்படியே இந்த அவார்டு கிடைத்தது பற்றி எங்கள் மகிழ்ச்சியை அளவிட்டு சொல்ல முடியாது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். சின்னான் தட்டு ஒன்றில் டிஃபனும் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்தான். ரவிக்கு அப்பொழுதுதான் அவர் கொடைகில் இலக்கிய மன்ற செயலாளர் நாராயணன் என்பது நினைவுக்கு வந்தது. என்னுடைய சத்யஸ்வரூபம் என்ற நாவலுக்கு கிடைத்திருக்கிறது.
நான் குற்றாலத்தில் இருக்கிறேன் என்று எனக்கு இங்கிருந்து தகவல் கொடுத்திருக்கிறார்கள். நான் திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருச்சி என்று சுற்றிவிட்டு சென்னை வந்துவிட்டேன். இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தகவலே தெரியும் என்றான் ரவி. சார், நான் வந்த விஷயத்தை சொல்கிறேன். எங்கள் கொடைகில் இலக்கிய மன்றமும் மதுரை இலக்கிய மன்றமும் இணைந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். அன்று மாலை சங்கீத சமாஜத்தில் நிர்மலா தேவியின் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த தேதி பொருந்தும் என்று நீங்கள் சொன்னால் நிர்மலா தேவிக்கு சொல்ல எங்களுக்கு வசதியாக இருக்கும். மீண்டும் நிர்மலா தேவியின் கச்சேரியில் அவனா? எந்த வேளையில் அவர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டதோ அவனுக்கும் அமைதி இல்லை, அவளுக்கும் அமைதி இல்லை. அடுத்த மாதம் தானே, இன்னும் 1 மாதம் இருக்கிறதே. சில தகவல்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எப்படி ஒப்புக்கொள்ளப் போகிறேன் என எனக்கு தெரியவில்லை. கூடிய விரைவில் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எப்படியும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். தேனும் பாலும் சேர்ந்து சொரிந்தார் போன்ற கானமழையையும் உங்கள் சொற்பொழிவையும் இணைத்து கேட்க எங்களுக்கு அளவில்லாத ஆசை. அதனால் என்று அவர் வற்புறுத்தும் வகையில் கூறினார். நான் கூடிய விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தான் ரவி. மீண்டும் மதுரையில் ராதாவை வைத்துக்கொண்டு நிர்மலாவின் கச்சேரியில் எல்லாம் சுமூகமாகவே முடியுமா? நிர்மலா பேசாமலேயே ஓடி ஒளிந்து கொள்கிறாளே. நிர்மலாவை சந்திக்க முடிந்தால் அவள் நகைகளை திருப்பி கொடுத்து விட முடியும். பாராட்டு விழாவை பற்றி சுந்தரிடம் சொன்னதும், சார், நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த கச்சேரியில் அவளை கேட்டு ஏற்பாடு செய்து விடுங்கள். அவள் மறுத்துவிட்டால் நான் என்றும் ஆஞ்சநேய உபாசகன்தான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றான் சுந்தர். நான் இன்னும் போவதா வேண்டாமா என்று தீர்மானிக்கவே இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சுந்தர் என்றான் ரவி. என்னுடைய பிரச்சனையை விடவா சார்? என் காதலி என்னை காதலிக்காத கொடுமையை விடவா? சார், ப்ளீஸ் எனக்காக ஒப்புக்கொள்ளுங்கள். அல்லது டே சுந்தர், நீ நிர்மலாவை மறந்துவிடு என்று தீர்மானமாக கூறிவிடுங்கள் என்றான் சுந்தர். இந்த அசட்டு பிடிவாதத்தை விட்டுவிடு. என்னால் இயன்ற அளவுக்கு உனக்கு உதவி செய்கிறேன் என்றான் ரவி அவனுடைய கரத்தை பற்றி. உங்களுக்கு அவார்டு கிடைத்த விஷயத்தை நான் நேரில் போய் சொல்லிவிட்டு வருகிறேன் சார். அப்படியே அவள் மனநிலையை கொஞ்சம் ஆழம் பார்த்து விடுகிறேன் என்று ஓடினான் சுந்தர். ரவிக்கு அவார்டு கிடைத்திருக்கும் செய்தி தெரிந்த அன்று மாலை ராதா மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு போனாள். முன் போன்ற அலங்காரம் இல்லை. தலைமுடியை பின்னி நிறைய பூவை கட்டி கொண்டிருந்தாள். முன் தலைப்பை எடுத்து போர்த்தி கொண்டிருந்தாள். கையில் அர்ச்சனை தட்டில் பெரிய ரோஜா மாலை. அதை நொய் என்று வண்டுகள் ஆர்ப்பரித்து மொய்த்தன. ராதா அர்ச்சனை தட்டுடன் பொற்றாமரை குளத்தில் வந்து உட்கார்ந்தாள். இந்த வண்டுகளை விட உன் முகத்தின் 2 வண்டுகளின் ஓட்டத்தின் பேச்சை நான் நன்றாக ரசித்திருக்கிறேன். மேல்படியிலிருந்து வந்தது சத்யனின் குரல். ராதா திரும்பி பார்த்தாள். எதையும் பேசாமல் திரும்பி கொண்டாள். என் மேல் கோபமா ராதா? இல்லை, ரொம்ப சந்தோஷம். சாரி ராதா, அன்று மரகதம்மா எதிரில் என்னால் எதுவும் பேச முடியல. டெல்லி வேலையை உதறினதால் மரகதம்தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட். உனக்கு இப்படி கோபம் வரலாமா? அவன் பக்கம் திரும்பினாள் ராதா. கோவிலுக்கு வருவதா பெல்ஸோ ஆடம்பர உடைகளோ இல்லாமல் வெள்ளை வெளையர் என்ற மல்வேஷ்டியில் வந்திருந்தான். நெற்றியில் திருநீரு. ஒவ்வொரு நண்பர்களிடமும் ஒவ்வொரு மாதிரி பழகுவது எனக்கு பழக்கம் இல்லை. தப்பா நினைக்காத ராதா. அன்று மரகதம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அதற்கு பரிகாரமாக உனக்கு இன்று எங்களுடன் ஒரு சின்ன பார்ட்டி, அதுவும் எங்கள் ரூமில் தான். மரகதம்மா வருத்தப்பட்டாங்களா? அவளால் நம்பவே முடியவில்லை. ஆமாம், என் பொண்ணு மாதிரி நினச்சேன். என்னவோ மன வருத்தத்தில் அதை சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன். அது என்னமா வருத்தப்படுதோ, அதுக்கு புருஷனே அடவு இல்லை. நான் வேற ரொம்ப வருத்தப்படுற மாதிரி புண்படுத்திட்டேன்னு ராப்பூரா அவள் தூங்கலை. நன்றாக பழகினவள் திடீரென்று மாறியது போல மீண்டும் நன்றாக மாறியதும் அவளுக்கு என்னவென்று விளங்கவே இல்லை. ஓஹோ என்று மட்டும் கூறினாள். மறுநாளே நானும் அவளும் உன் வீட்டுக்கு வந்து பார்த்தோம். வயலூரில் அபிஷேகம் வைத்திருந்தோம். அதற்கு அழைத்து போகலாம் என்று வந்தோம். உன் வீடு பூட்டியிருந்தது. நீங்கள் எல்லாம் மதுரை வந்து விட்டதாக சொன்னார்கள். நம்பும்படியாகத்தான் பேசினான் சத்யன். சரி, இன்று என்ன திடீர் அர்ச்சனை? உங்களுக்கு தெரியாதா? என் கணவருக்கு அவார்டு கிடைத்திருக்கிறது. அதை சொல்லும் பொழுதே அவள் குரலில் குதூகலம் துணித்ததை அவன் புரிந்து கொண்டான். ஓஹோ, நீ இப்போ மதுரையில் இருக்கியா அல்லது ரவியுடனா என்று எதுவுமே தெரியாதவன் போல கேட்டான் அவன். மதுரையில் தான், ஆனால் கூடிய சீக்கிரம் நான் சென்னை போய்விடுவேன். தன்னை சமாதானப்படுத்த அவார்டு கிடைத்ததை பற்றி தனக்கு ஒரு கடிதம் வராததும் அவளுக்கு உறுத்தலாக நிற்க
குரல் தன்னை அறியாது அந்த ஏக்கத்தை உடைத்து விட்டது. பரிதாபம்தான். ஒரு பெண் துணையின்றி ஆண் இருக்க மாட்டான் ராதா. இது ஆணை பற்றி நான் செய்த ஆராய்ச்சி. அதற்கு ரவி விதிவிலக்கல்ல. இவ்வளவு நாள் உன்னை பிரிந்தும் சமாதானம் செய்ய வரவோ ஒரு கடிதம் எழுதவோ இல்லை என்றால் அதன் காரணத்தை நீ நினைத்து பார்த்தாயா? என்ன காரணம்? அதை நீங்களே சொல்லுங்களேன். கைப்பொண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும்? அவனுக்கு நிர்மலா இருக்கிறாள். அதனால்தான் அவன் உன்னை நாடி வரவில்லை. பைத்தியம்! அவனுக்கு அவார்டு வந்ததற்காக அர்ச்சனை செய்கிறாயா என்று கேட்டான் சத்யன். ராதாவுக்கு மண்டை வெடித்து விழுது போல இருந்தது. இவன் என்ன சொல்கிறான்? இன்னும் ரவி நிர்மலாவின் தொடர்பை விடவில்லை என்கிறானே. நான் சொல்வதை நீ நம்பவில்லை இல்லையா ராதா? ராதாவுக்கு என்ன பதிலை சொல்வது என்று புரியவில்லை. இந்த வார அமுதமலரை பார். ரவிக்கு அவார்டு கிடைத்ததற்கு பல்வேறு துறையிலிருந்து ரவியுடன் பழகியவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதில் முதலாக நிர்மலாவின் கருத்துதான் வந்திருக்கிறது. நிர்மலாவை கேட்க காரணம், அவனுடைய மனைவியான உன்னை ஒரு பேட்டி எடுத்து போடக்கூடாதா? அல்லது தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் இல்லை? சேற்றை குழப்ப தெளிவான தண்ணீர் கிடைக்குமா என்ன? ஏற்கனவே குழம்பியவள் ராதா. சற்று தெளிந்த சமயத்தில் இன்னும் அதை குழப்பி சேராக்கிவிட்டான் சத்யன். நீங்கள் எப்படி இந்த கோவிலுக்கு என்று மெல்ல கேட்டாள் ராதா. இன்று மரகதத்தின் படம் முதல் நாளாக இங்கே ஓடுது. மரகதம் தேட்டருக்கு போயிருக்கிறாள். அதனால் கோவில் அபிஷேகத்திற்கு நான் வந்தேன். வா, போய் அர்ச்சனையை முடித்து கொண்டு போவோம். நான் வரவில்லை. எனக்கு மனதே சரியில்லை. என் பிரின்சிபிள் என்ன தெரியுமா? வாட் எவர் யூ வாண்ட் டேக் இட் என்பதுதான். மனத்தை சரி செய்து கொள்வது நாம் தானே. கெட்டப் ராதா. நான் எதுக்கு இருக்கிறேன்? மரகதம்மாவை நான் தான் சரி செய்து வைத்திருக்கிறேனே. அன்றே அவளை கண்டித்து விட்டேன். கெட்டப். அபிஷேக அர்ச்சனைகள் முடிந்து ராதாவும் தன் அர்ச்சனை தட்டை நீட்டினாள். அகிலத்திற்கெல்லாம் அருள் பாலிக்கும் அங்கேயற்கண்ணி அவளுக்கு அருள் பாலிக்க மாட்டாளா என்ன? மூல நட்சத்திரம் ரவீந்திரன் சொல்லும் பொழுதே குபீர் என்று கண்களில் நீர் பொங்கியது. ஆண் மூலம் அரசாளும் என்றான் சத்யன் கிண்டலாக. அவர் அரசாளுகிறாரோ என்னவோ, அவரை ஒரு பாடகி ஆளுகிறாள் என்றாள் ராதா வேதனையுடன். கோவிலிலிருந்து திரும்பியதும் கோவில் வாசலுக்கு வந்த பின்பு ராதா தன் வீட்டிற்கே போவதாக சொன்னாள். இதை பார், இத்தனை பிரசாதங்கள், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், பஞ்சாமிர்தம் என்று இத்தனையும் நானும் மரகதமும் மட்டுமே சாப்பிடுவதா? வாம்மாண்ணா, நிறைய இருக்கு. உன் வீட்டுக்கும் எடுத்துக்கொண்டு போகலாம். குரலின் அழைப்பில் இருந்த வித்தியாசம் பாராட்டாத நயம் தட்ட முடியவில்லை. எதை சொன்னாலும் அதற்கு ஒரு பதிலை சொல்லும் சாமர்த்தியம் அவனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால் அவனுடன் நடந்தாள். சிறு மூங்கில் குடைகளில் உள்ள பிரசாதங்களை அவளும் தூக்கி கொண்டாள். கோவிலை ஒட்டிய தெரு ஒன்றின் முடிவில் இருந்த விடுதியில்தான் அவர்கள் ரூம் எடுத்து தங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் அறை கதவை திறந்ததும் அவன் உள்ளே உள்ள மேஜையில் பிரசாத குடைகளை வைத்தான். அவன் ஷர்ட்டை கழற்றிவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு வந்தான். பாத்ரூம்லேயே டவல் இருக்கிறது. அலமாரியில் மேக்கப் சாமான்கள் இருக்கின்றன. போய் முகத்தை கழுவிக்கொண்டு வா. நான் கிளம்ப வேண்டியவள் தானே. எதற்காக முகத்தை எல்லாம் கழுவ வேண்டும்? கொஞ்சம் பிரசாதத்தை இலையில் கட்டி எடுத்துக்கொண்டு கிளம்புகிறேன். அதற்குள் கிளம்பவா நான் உன்னை அழைத்து வந்தேன் என்றவன் கதவை சாத்தி தாளிட்டான். வியர்வை வழியே நிற்பது எனக்கு பிடிக்காது. நிர்மலாவின் பேட்டி பற்றியெல்லாம் சத்யன் கோவிலில் கலக்கிவிட்டதால் அவள் மனம் எதன் மேலும் ஊன்றாமல் அலைப்பாய்ந்தது. சர்க்கரை பொங்கலை கையில் வழித்து அவள் உதட்டருகே கொண்டு போனான் சத்யன். அவள் கண்கள் இரண்டும் தீப்பிழம்பாக மாறின. என்ன இதெல்லாம் என்றவள் அதை அப்படியே தட்டிவிட்டாள். அவளை அப்படியே தன்னுடன் அணைத்து கொண்ட சத்யன் கட்டிலில் சாய்ந்தான். அவளுடைய மேற்புடவை நழுவியது. ராதா திணறினாள். பாவி, இதற்குத்தானே என்னை அழைத்து வந்தாய் என்றபடியே நகர்ந்து புரண்டு விலகினாள் ராதா. எதையும் அடையாமல் விடுபவன் சத்யன் இல்லை. உன்னுடன் பழகிய பின்பு உன்னை அனுபவிக்காமல் விட்டுவிடுவேனா? ராதா, பலாத்காரம் பண்ணி அடையவில்லை, நீயே வந்துவிடு. பிடியை நழுவ விட்டான் சத்யன். ராதா தன் ஆடையை சரி செய்து கொண்டாள். சத்யா, உன்னை நல்ல நண்பன் என்று நினைத்தேன் பார். என்னை சொல்ல வேண்டும். என்னை வெளியே அனுப்பப் போகிறாயா? இல்லை கத்தி ஊரை கூட்டவா? உன்னை கட்டி போட்டு என்னுடையவளாக்கிக் கொள்வேன். து, என்னுடையவள் என்று சொல்லாதே. வேலைக்கு ஒரு பெண்ணாக தேடி அலையும் வெறி எண்ணி. என்ன சொன்ன? அவள் மேல் பாய்ந்தான் சத்யன். அறையின் கதவு படபடவென்று இடிபடும் சப்தம் கேட்டது. சத்யன் ஒரு கணம் எதுவுமே நடக்காதது போல புன்னகை தவழ போய் கதவை திறந்தான். புசு புசு என்று மூச்சரிக்க உள்ளே ஓடி வந்த மரகதம்மா கட்டிலில் விழுந்தாள். அவளை எரித்து விடுவது போல பார்த்தாள்.
சத்யா, அங்கே தேட்டரில் ஏக கலாட்டா நடக்குது. இங்கே நீ காதல் கதை நடத்துறியா? என்ன கலாட்டா? என்னன்னே புரியல. ஏக கலாட்டா, ஒரே கல்லடி. நான் தப்பிச்சா போறேன்னு ஓடியே வந்துட்டேன். நீ ஒன்று, கிளி கையில் கிடைச்சும் ஒன்றும் சரியா வரல. அதுக்குள்ள நீ வந்து காரியத்தை கெடுத்துட்ட. வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக ராதா வெளியே ஓடினாள். காலியாக வந்த டாக்ஸி ஒன்றை நிறுத்தி ஏறிக்கொண்டு வீட்டிற்கு போய் இறங்கினாள். அர்ச்சனை தட்டு எங்கடி என்று அம்மா கேட்டதும் பதில் சொல்லாமல் போய் படுக்கையில் விழுந்தாள். இதை பாருங்கள், இந்த பெண்ணின் நடைபாவனை ஒன்று சரியாக இல்லை. முதலில் ரவியிடம் கொண்டு சேர்த்து விட்டு வாருங்கள். இளசு தானே, மனசு தடுமாறும், ஏக்கம் தாங்க முடியாது. என்னால் இவ படுற பாட்டை தாங்க முடியல என்று கூறினாள் அம்மா. கோகில காண குயில் ஒன்று குற்றால சாரலில் கீதம் இசைக்குது. கொஞ்சம் குமரனின் கோல வடிவை கும்பிடவே நாத வடிவில் வந்தேன். மோகன ராகத்தில் எழுந்த குரல் கிண்ணென்று அந்த கூடத்தை நிறைத்தது. மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பின்னர் தம்புரை மீட்டிய வண்ணம் பாடுவாள் நிர்மலா தினமும். இந்த பாடலுக்கு பின் அவள் எத்தனையோ பாடல்களை கவனம் பண்ணிவிட்டாள். இதில் உள்ள ஆத்ம சுகமும் லயிப்பும் ஆனந்தமும் வேறு எதிலும் கிடைப்பதில்லை. இதய சுவரில் ஏழிசை ஒலிக்கும் இரு மாதின் மணாலா நீ கேட்டிலையோ? தாரஸ்தாயி ஷட்ஜமத்தில் ஜம்மென்று எழுந்த கமகங்கள் சுந்தரை வாசலிலேயே நிற்க வைத்தது. அவன் அழைக்கும் குரல் அவளுக்கு கேட்கவில்லையா? காதல் பிச்சைக்காரனாக இப்படி யாசித்து கொண்டு எத்தனை நாட்கள் அவன் அலையப் போகிறான்? அவன் நிற்பதை குட்டி பார்த்திருக்க வேண்டும். அந்த பாடல் முடிந்ததும் அதை அவளிடம் கூறியிருக்க வேண்டும். நொய் என்று தட்டலுடன் தம்புரை மடியிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு எழுந்து வந்தாள். கம்பி கதவை திறந்து விட்டாள். உள்ளே வந்திருக்க கூடாதா? இப்படி வாசலிலேயே நிற்க வேண்டுமா? ஒரு குரல் கொடுத்திருக்க கூடாது? ஒரு குரல் கொடுத்திருந்தால் உள்ளே இருந்து வரும் அமுத குரல் தடைப்பட்டு விடுமே. நாத உபாசகனான நான் அப்படி தடை செய்யலாமா? கச்சேரியில் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற துடிப்பு தெரியும், கூடவே பயம். ஆனால் அந்த துடிப்பும் பயமும் இல்லாத ஒரு ஆத்மார்த்த கீதத்தை கேட்கும் பேறு இன்றுதான் எனக்கு கிடைத்தது. உள்ளே வாருங்கள். நிற்கிறீர்களே, இப்படி திறந்த வெளியில் உட்காரலாமே. குட்டியை நாற்காலி கொண்டு வரச் சொல்லுங்கள். குட்டி நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள். சுந்தர் அதில் உட்கார்ந்த பின்பு நிர்மலா வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டாள். உள்ளே இருந்து சமையல் மனம் கமழ்ந்து வந்தது. என்ன விசேஷம் இன்று என்று கேட்டான் சுந்தர். நிருபர் அல்லவா, சமையலின் மனம் கூட விடவில்லை. இன்று என் வாழ்வின் முக்கிய நாள், ஒருவரை சந்தித்த நாள். சற்று முன் அவர் எழுதிய பாடலைத்தான் நான் பாடினேன். அவனுக்கு தெரியாதா அது யார் என்று? எனக்கு தெரியும், அது ரவி எழுதிய பாடல் என்று. அவன் ஏதோ நினைவில் பட்டென்று கூறிவிட்டான். அவள் முகம் இன்னும் என்னென்ன தெரியும் என்ற பாவனையில் நிமிர்ந்தது. அவன் சட்டென்று தன்னை அடக்கி கொண்டான். இன்று இங்கேயே சாப்பிடலாம். செவிக்கு உணவு கிடைத்த பின்பு வயிற்றுக்கு கிடைப்பதை விடுவேனா என்று கிண்டலாக கூறினான் அவன். அவள் சிரித்தாள். அந்த சிவந்த கோவைப்பழ உதட்டை கிள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலவொளியில் தன் நெஞ்சில் சாய வைத்தபடியே அவளை பாடச் சொல்லி கேட்க வேண்டும். காலமெல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் போல் கனவு மயக்கம். தன் கைப்பையை திறந்து ரவியின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சண்பக பூக்களை அவனிடம் கொடுத்தாள். அவள் அதை கண்டதும் அலண்டு விட்டாள். இதை கொண்டு வந்து என்னை ஏன் வதைக்கிறீர்கள் என்று கேட்டாள் அவள். நிர்மலா, சில எண்ணங்களை தோற்றுவிப்பவர் நாம் தானே, அதையே கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? நடக்காததை நினைத்து மருகுவதை விட நடக்கப் போவதை கொஞ்சம் நினைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நடந்ததை மறப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லையே. இதற்காக நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. என் தந்தை இறந்ததால் சிலவற்றை உடனே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இழந்த பேரிழப்பு என்னை பாதித்து விட்டதே. காலம் ஒரு மருந்தாக, முடிந்தால் நானே ஒரு மருந்தாக இருக்க ஆசைப்படுகிறேன். இதில் ரவிக்கே ரொம்ப சம்மதம். உன் சம்மதம் எனக்கு தேவை. ரவியின் வாழ்வை பற்றி நீ அறிய மாட்டாய். ரவிக்கு என்ன நேர்ந்தது? பதறினாள் அவள். ராதாவின் சந்தேகம், மரகதம்மாளின் நட்பு, பிரிவு என்று எல்லாவற்றையும் கூறினான் அவன். நிர்மலா கேள்வி மேல் கேள்வி போட்டு விவரமாக தெரிந்து கொண்டாள். அக்கா, இலை போட்டாச்சு, குட்டி ஓடி வந்து சொல்லிற்று. எனக்கே கேட்க சங்கடமாக இருக்கிறது. வர மாதம் மதுரையில் அவருடைய பாராட்டு விழாவில் என் கச்சேரி இருக்கிறது. அன்று எல்லாவற்றையும் முடிவு செய்வோம். என்னுடைய கோரிக்கை என்றான் சுந்தர். அவள் தலையை தூக்கி பார்த்து சிரித்தாள். அதையும் அன்றே சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் சொல்கிறேன் என்று என்னாலேயே தீர்மானிக்க முடியவில்லை. அதனால் பிறகு சொல்லட்டுமா? இருவரும் சாப்பிட போனார்கள். சாப்பிடும் பொழுது எதையோ பேசி தீர்த்தார்கள். சாப்பிட்ட பிறகு அவன் விஷயத்துக்கு வந்தான். நிர்மலா,
ரவிக்கு அவார்டு கிடைத்தது தெரியும் என்றே நினைக்கிறேன். தெரியும். அவரை பற்றி வரும் செய்திகளை அமுதமலரை படிக்க தவறுவதில்லை நான் என்றாள் நிர்மலா. அவளுடைய காதலின் ஆழமும் நெகிழ்ச்சியும் அவனுக்கு ஒரு உறுத்தலையே கொடுத்தது. ரவிதான் இவளை காதலிக்கவில்லையே என்ற சமாதானமும் உடனே எழுந்து அதை அடக்கிற்று. ரவியை தெரிந்தவர்கள் பல துறையிலிருந்து ஒவ்வொருவரை அவரை பற்றி எழுதச் சொல்லப் போகிறோம். முதலில் நிர்மலா தேவிதான் எழுத வேண்டும் என்பது ஆசை. எனக்கு என்ன தெரியும் எழுதும்படியாக மறுத்தாள் நிர்மலா. நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதற்கு பதில் சொன்னால் போதும். குட்டி தாம்பூலத்தை கொண்டு வந்து வைத்தது. எனக்கு யூஸ்வலாக போடுற பழக்கம் இல்லை, ஆனால் இன்று தாம்பூலம் போட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றவன் வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு 2 வெற்றிலையை மடித்து போட்டுக்கொண்டான். ஹெவியா சாப்பாடு இருந்தால் நானும் வெற்றிலை போடுவது வழக்கம் என்றவள் 2 துளிர் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி போட்டுக்கொண்டாள். பிறகு அவன் சில கேள்விகளை கேட்டவன் அவள் சொன்ன பதில்களை குறித்து கொண்டான். இதெல்லாம் முடிந்து அவன் கைகடிகாரத்தை பார்த்தவன் திடுக்கிட்டான். ஐயோ, எனக்கு கடைசி பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு கிளம்பினான் அவன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.